ஃபைண்ட் தி HCF ஆஃப் தி பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, 2 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. இதனுடைய மீப்பேவா கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ ரெண்டுத்துல எது பெரிய நம்பர்னு பாருங்க. இதை வந்து காரணிப்படுத்தணும், இதையும் காரணிப்படுத்தணும், இதையும் காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்தி பொதுவாக கிடத்தான் எழுதணும். சரிங்களா? கியூப்ல இருக்கு, இது கியூப்ல இருக்கு, கொஞ்சம் கஷ்டம் காரணிப்படுத்துறது. அதனால வகுத்தல் முறையில நம்ம போடுறோம் சம்ம. முதல்ல உள்ள ஒரு -3 -4 என்ன வரும்? -7. ஓகேங்களா? சரி, இதுல எதனா காமனா இருந்தா அதை எடுத்துருங்க வெளியே. காமனா என்ன இருக்கு? -7 இருக்கு. சரிங்களா? 7 இருக்கு. ஃபர்ஸ்ட் மைனஸ் தானே இருக்குது, -7 எடுத்துருங்க. அப்ப x ஸ்கொயர் -7 தான் எடுத்துட்டோம். அப்போ -x இருக்கும். -7 இது -7 எடுத்துட்டோம். அப்போ +1 வரும். சரிங்களா? இப்போ வெளியே -7 இருக்குங்களா, அதை வந்து விட்டுறணும். சரிங்களா? ஏன்னா திருப்பியும் இதையும் வகுக்க போறோம். இது ரெண்டுல எது பெருசு? கண்டிப்பா இதுதான் பெருசு, இது சின்னதா தான் இருக்கும். இது மீதி தானே. அப்ப இதை உள்ள எடுத்து இதை வெளியே வச்சு வகுக்க போறோம். சரிங்களா? இதுல காமனா தான் எடுத்துணும். ஏன்னா -7 இதனுடைய வகுதி கிடையாது. அதனால அதை கேன்சல் பண்ணிடுங்க. அதே காமனா தான் எடுத்து கேன்சல் பண்ணி நம்பரே எடுத்துடலாம். எக்ஸ் எல்லாம் எடுத்தா காமனா தான் எடுத்து கேன்சல் எடுத்து விட்டுறக்கூடாது. நம்பரா இருந்தா எடுத்துட்டு விட்டுறலாம். சரிங்களா? எடுத்துட்டு அதை விட்டுருங்க, -7 விட்டுருங்க. மீதி மட்டும் டிவைட் பண்ணுங்க. எது உள்ள எழுதணும்? இதுதான் உள்ள எழுதணும். x³ + x² - x + 2. இதால தான் இதை வகுத்தோம். இப்போ இதை உள்ள எழுதிக்கணும். சரிங்களா? மீதியை இங்க எழுதணும். -1 மட்டும் விட்டுட்டு x² - x + 1 எழுதிட்டோம். சரிங்களா? இப்போ இதை வகுத்து மீதி 0 வர வரைக்கும் மாற்றி மாற்றி வகுத்துனே இருக்கணும். 0 வந்துச்சுன்னா இதுதான் மிஸ் HCF. சரிங்களா? மீப்பேவா. சரிங்களா? இதுதான் மீப்பேவா. கடைசியா எதை வகுக்கிறோமோ அதுதான். சரி, இங்க x² இருக்குது, இங்க x³ இது. x³ எழுதிங்க. இங்க கீழே என்ன இருக்குது? x². இது ரெண்டு கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? x வரும். அப்போ x ஆல வகுக்கணும். x வச்சுங்க. x × x² x³ x × -x -x², x × 1 + x. ஓகேங்களா? இதுவும் பிளஸ், இதுவும் பிளஸ். அப்ப நம்ம பண்ணுவோம் மைனஸால மைனஸ் குறி மாத்தணும். இது மைனஸ், இது பிளஸ், இங்க பிளஸ், இது மைனஸ். பிளஸ் x³ - x கேன்சல் பண்ணிடலாம். பிளஸ் x² என்ன வரும்? 2x² வரும். அடுத்தது -x என்ன வரும்? -2x வரும். பிளஸ் என்ன ஆகுது? 2. அதை கீழே இறக்கிறீங்க. சரிங்களா? இங்க என்ன ஆகுது? 2 இங்க இருக்கிறது 2x², இங்க என்ன ஆகுது? x². ரெண்டு வகுத்தீங்கன்னா என்ன வரும்? மீதி 2 மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்ப இந்த அடுத்து 2 அளவு வைக்கணும். பிளஸ் போட்டு 2 போட்டுங்க. சரிங்களா? 2 × x², 2x², 2 × -x -2x, 2 × +1 +2. சரிங்களா? குறி மாத்துங்க. இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், எல்லாமே கேன்சல் ஆயிடுது. 0 வருது. சரிங்களா? 0 வர வரைக்கும் வகுக்கணும். 0 வரலைன்னா திருப்பி மீதி வருதுங்களா, அந்த மீதியை வச்சுக்கிட்டு இதை எடுத்து உள்ள எழுதி அந்த மீதியை வெளியே வச்சு அப்புறம் அதையும் வகுக்கணும். சரிங்களா? 0 வர வரைக்கும் வகுக்கணும். இப்போ 0 ஆயிடுச்சு. அப்போ இதில் தான் வகுத்து அது 0 ஆயிருக்கு. அப்போ ஆன்சர் x² - x + 1. இதுதான் ஆன்சர். சரிங்களா? எங்க இருக்கு பாருங்க, x² - x + 1. இது வந்து டிவிஷன் மெத்தட்னு பேர். சரிங்களா? 10th புக்ல இருக்குது. அல்ஜிப்ரா அப்படின்ற டாபிக்ல 10th புக்ல இருக்கு. சரிங்களா? அடுத்து கணக்கு போலாம்.